ரூலிங் பார்ட்டிக்கு தான் ஃபேவராக நிற்குன்ற மாதிரி விஷயம் ரெகுலராக நம்ம பார்க்க இன்னைக்கு முடியும். வந்து விஜய் வந்து தனிச்சு நிற்கிறதுனால ஒரு ஃபேவர் ஒரு நஷ்டம் இருக்குது திமுக. ஒரு ஃபேவர் என்னன்னா அவரோட ஆன்கின்குசி ஓட்டு 3ஆ பிரிகிறப்போ அவங்களோட ஒரு கன்சென்ட்டான ஒரு ஓட் ஷேரில் அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது மைனஸ் என்ன அவங்களுக்கு என்னன்னா சிறுபான்மையர் ஓட் ஷேரை விஜய் பிரிக்கிறார். இதுதான் ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். இல்லை அதை நம்ப தகுந்த ஒரு தகவல் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குங்க. விஜய் அவர்களை சிறுபான்மையர் ஓட் ஷேரை பிரிக்கிறாருன்னா எல்லா சிறுபான்மையை சார்ந்த விஷயங்களுக்கும் அவர் இனத்துக்கு குரல் கொடுத்துருக்கணும். திருப்பரங்குன்றம் மொழியிலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக தான் இருந்தார். கிறிஸ்துமஸ் தின விழா அன்னைக்கு பாஜகவினர் பாஜகவை சேர்ந்த விஹெச்பி பஜ்ரங் தள் போன்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டின் அந்த இடங்கள் அந்த கொண்டாட்ட இடங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்குனப்பவும் விஜய் கிட்ட இருந்து எந்த ஒரு இல்லை அப்படி கிடையாது. சிறுபான்மையர் ஓட் ஷேர் வந்து நீங்கள் சொல்கிற எந்த விளைவுகளையும் பார்த்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நல்லது, இங்கே நாட்டில் நடக்கிற நடப்புகள் பார்த்துலாம் ஓட்டு போட மாட்டாங்க. சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பெரும்பாலான இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் ஜமாத் சொல்கிறதுக்கு கட்டுப்படுவாங்க. அதேமாரி கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாம் பேராயர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. அவர்கள் வந்து எப்படி அதை வழி நடத்துவாங்கன்னா அவர்களுக்கு என்ன ஃபேவராக இருக்குது, நமக்கான முக்கியத்துவம் இந்த கட்சி எப்படி கொடுக்குது, நமக்கான நலத்திட்டங்கள் இந்த கட்சி என்ன பண்ண போகுது. இன்றைக்கி நேற்று எடப்பாடி கொடுத்தாரு போது தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு தொழில் கொடுப்பதுக்கு நேரடியாக 5 லட்சம் நாங்கள் வந்து வட்டியில்லாத கடன் கொடுப்போம், அவங்களுக்கு வந்து மானிய வேலையில் மற்ற எல்லாம் பிடிச்சி சிறுபான்மையிற்கான தேர்தல் மேனிஃபெஸ்டோ நேற்றே அவர் வெளியிட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஜமாத் சொல்கிற விஷயங்களையும் ஃபாதர் சொல்கிற விஷயங்களையும் கேட்டு ஓட்டளிக்கக்கூடிய ஒரு பொம்மைகளாக தான் இன்றைக்கு வரையும் இருக்கிறாங்க. இதே நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் நடந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவைசி பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெற்றார். எப்படின்னா தனக்கான பிரதிநிதியை தனக்கான ஆட்களை வைத்து தேர்ந்தெடுக்கணுன்ற தெளிவு அங்கே இருக்குது. நல்லா கேளுங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இஸ்லாமியர் ஒருத்தரை அந்த அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே அப்படி கிடையாது. நல்லா கேளுங்க. இங்கே திமுக இஸ்லாமியர்களுடைய போர்வையில் திமுக இன்றைக்கு சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அப்போ இஸ்லாமியவை சேர்ந்த ஒருத்தரே அந்த இடத்துக்கு வரணுன்ற இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இங்கே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுல்ல.